ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான vlog பார்க்க போறோம். குக்கிங் vlog தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோஸ் கூட்டும் செய்ய போறோம். வாங்க இது ரெண்டு எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்யறதுக்கு இது போல நல்ல கையளவுக்கு பூண்டு வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு. நான் ஒரு 2 பேருக்கு தான் செய்ய போறேன். அதுக்கு இது தாராளமா போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த பூண்டு இது போல தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூண்டு குழம்பு செய்யறதுக்கு நான் 2 சின்ன சைஸ் தக்காளி, அதாவது இந்த அளவுக்கு இருக்கு தக்காளி, 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளினா ஒரு தக்காளி போதும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதுல ஒரு 10 இல்ல 15 சின்ன வெங்காயம் இருக்கும். நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். எனக்கு இவ்வளவு போதும். நான் 2 பேருக்கு தான் செய்யறதுனால இந்த அளவுக்கு ஓகே, இது கரெக்டா இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த புளியை அதை போல தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம கோஸ் கூட்டம் செய்ய போறோம் இல்லையா, அதுக்கு இந்த ஒரு சின்ன சைஸ் கோஸ், இது ரொம்ப பெரிய கோஸ் இல்லை, ரொம்ப சின்ன சைஸ் கோஸ். இந்த ஒரு கோஸும் இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், இது பெரிய சைஸ், இந்த ஒரு பச்சை மிளகாய் வந்து நமக்கு போதும். அதனால இது எடுத்துக்கிறேன். காரம் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றீங்கன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஓகே, இது 2 எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயத்துல ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, இது போதும். அதுக்கப்புறம் இதுக்கு துவரம்பருப்பும் வந்து ஊற வச்சுக்கலாம். வந்து சும்மா நம்ம ரஃபா ஒரு கொஞ்சம் நீட்டா கட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த கோஸுக்கு வந்து நம்ம சும்மா அப்படி ரஃபா கட் பண்ணிக்கிட்டா போதும். ரொம்ப மெல்லிசா இருந்தாலும் ரொம்ப பொடியா இருந்தாலும் ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவும் நம்ம 2 துண்டா இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம போட்டு வேக வைக்க போறோம், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது போதும். இதையும் சும்மா அப்படியே ரஃபா ஒரு 4 துண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நடுவுல உள்ள இந்த தண்டு வெட்டி எடுத்துக்கலாம், இது தேவையில்ல. மேல உள்ள இந்த ஒரு லேயர் தோல் மட்டும் எடுத்துக்கலாம். மெல்லிசாலாம் வேண்டாம், ஓரளவுக்கு இதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோஸ் கூட்டுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு இந்த கிளாஸ்ல நான் ஒரு 1/4 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். போல இதுல நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்ப இதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கோஸ் இதெல்லாம் போட்டு சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த கோஸையும் அது மேல அப்படியே போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த கோஸ் வந்து இதுல அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சமா இந்த கோஸ் கூட்டுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்து கொஞ்சம் ஜீரகம். அடுத்து கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்க்கிறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்து இதில் வந்து வீட்டு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். 5-6 விசில் விட்டுக்கலாம், அப்பதான் வந்து பருப்பெல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த பருப்பு கூட்டுல பூண்டு போட மறந்துட்டேன். இந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 4 பூண்டு போட்டுக்கிட்டேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா இதுல வந்து இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதும் இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம்
பூண்டு வதங்கினா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இதில் வந்து இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். வதங்கலைன்னா இப்படி கொத்தி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிடும். லைட்டாக அதை லேசாக இது மாதிரி அழுத்தி விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே தட்டுனா அங்கே விசில் வருது. இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். 2 ஸ்பூன் அல்ல ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனே போதும். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது குக்கர் விசில் எல்லாம் கரெக்டாக வந்துட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். கலக்கி விட்டுறலாம். கலக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் ஊற்றிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் உப்பு போடணும். புளி கரெக்டாக இருக்கு. கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொதிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடும். இப்போ இது போல் கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சிடலாம். அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் அது கொதிச்சா போதும். எனக்கு தெரியுதா, இந்த ஓரத்துலலாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இது கரெக்டான அளவு தான். இப்போ வந்து இந்த குழம்போட அளவு வந்து நம்ம பார்த்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு. எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்கானா நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக விட போகிறேன். இது இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நான் அதை வந்து கொதிக்க விட போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இது ஒரு கலக்கி விட்டுட்டு இந்த குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம கோஸ் கூட்டு ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு குக்கரில் விசில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை தாளிச்சு மட்டும் விடணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்திருக்கு. தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டி வச்சு. இது லைட்டாக இப்படி மசிச்சு விட்டால் போதும். ஓகே, இதில் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து மட்டும் விட்டுடலாம். அவ்வளோதான். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு, 2 காஞ்ச மிளகா அப்படி கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை.
அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கோஸ் கூட்டு ரெடி. இதில் சிறுபருப்பு போட்டு செய்யலாம். ஆனால் சிறுபருப்பு போட்டால் கொஞ்சம் வழவழன்னு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால நாங்கள் துவரம் பருப்பில் செய்கிறோம். இது சிறுபருப்புலேயே செய்கிறவங்க செஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட பூண்டு குழம்பு கோஸ் கூட்டு ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான். உப்பு காரம் புளி எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆம்லெட்டோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆம்லெட், கொஞ்சம் சாதம், கொஞ்சம் கோஸ் கூட்டு, இதெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், மிச்ச சாப்பாடு நான் போய் அங்கே போய் உட்காந்து ஃபேன் காற்றுல உட்காந்து சாப்பிட போகிறேன். இங்கே ரொம்ப வெக்கையாக இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இன்னொரு சூப்பரான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.